ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற விஷாலிமால் தேட்டர் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். விஷாலிமால் தேட்டர்ன்ற பாருங்க, விஷாலிமாலில் இருக்கிற ஐநாக்ஸ் தேட்டர் தான் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1 மணி ஆயிடுச்சு. 1:20 ஷோ. சீக்கிரமாக வந்து நம்ம சீக்கிரமாக வந்துட்டேன். மீதி லாக் வந்து தேட்டர் போய் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? நம்ம சேனல் கேப்ஸ் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து விஷாலிமாவோட என்ட்ரன்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். டிக்கெட் வந்து கிடைச்சதுனால புக் பண்ண ஆன்லைனில். அண்ட் வந்து ரொம்பவே வந்து டயர்டாக இருக்குது. ஏன்னா நான் 2 நாளாக தூங்கவே இல்லை. ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் பேஜுக்கு வந்து வீடியோகிராஃபர் அண்ட் வந்து வீடியோ எடிட்டர் வந்து இருக்கேன். ஒரு பேஜை வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த பேஜுக்காண்டி ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். மானாமதுரைக்கு போயிட்டு நான் இன்றைக்கி காலையில் தான் அங்கே வந்து கிளம்புனேன். நேற்று காலைல போயிருந்தேன். நைட்டு சரியாக தூங்கலை. அப்புறம் காலைல ஃபுல்லாக அங்கே இருந்து சுற்றிட்டு வீடியோஸ் எடுத்துட்டு அவங்க பேஜுக்கு அப்புறமேட்டு நைட்டு சரியாக தூங்கவே இல்லை. லேட்டாக தூங்கினேன். அப்புறம் திரும்ப இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி இங்கே வந்திருக்கேன். அண்ட் வந்து எப்படின்னு தெரியல. எனக்கு முக்கியமாக டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தை வந்துட்டு தூங்காமல் பார்க்கணும். புஷ்பா எப்படி இருக்குன்னு தெரியல. புஷ்பராஜ் பண்ணி வச்சுருந்தா பரவாயில்ல, நல்லா இருந்தால் பரவாயில்ல. தூங்குதுன்னா எப்படி அதையும் நான் சொல்கிறேங்க. அப்படி அப்டேட் பண்ணுறேன், தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். தூங்கினா தூங்கினேன். ஃபுல்லாக வந்து படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு மூவி ரிவ்யூன்னு சொல்கிறப்ப வந்து ப்ராப்பராக ஃபுல் வச்சுட்டு வந்து ஒரு கோவையாக சொல்ல முடியாது. பட் பார்க்கலாம் எப்படின்ட்டு. உள்ள போயிட்டு தான் கண்டிப்பாக பண்ணுறேன். டெக்கரேஷன்லாம் கிறிஸ்மஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இன்றைக்கி ஐநாக்ஸ் தேட்டர் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டும் தான் 1:20 ஷோ இருக்குது. ஐநாக்ஸ் மட்டும் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஒரு ஷோ வந்து 10 மணிக்கு போடுவாங்க, இன்னொன்று 10:15 போடுவாங்க, 10:30 போடுவாங்க. அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். தேட்டரில் ஒரு ஆக்சிக்கெலாம் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். ஐநாக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங்கில் கரெக்டாக படம் போட்டுருவாங்க. பார்க்கலாம். மணி வந்து கரெக்டாக 1:17. நான் வந்து இத்தனை பேர் வந்து வெளியே வெயிட் பண்ணிருக்கோம். சொல்ல படம் போடணும். பார்க்கலாம். கண்டிப்பாக ஜெயிலர் படத்துக்கு வந்து அதே ஸ்க்ரீன் 3 தான் இது. ஒரு காலத்தில் ஐநாக்ஸோட ஆம்பியன்ஸ், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வெற்றி சினிமாஸ்லாம் வந்து அங்கெல்லாம் போயிட்டு வந்து இதை பார்க்குறப்போ ரொம்பவே டம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 1:20க்கு உள்ளே விட ஆரம்பித்தாங்க. உள்ளோட்டிலேருந்து ஆட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப போட்டதே கூட போடுறாங்க. இந்த ஐநாக்ஸ் தேட்டரோட ஃபுட் ஸ்டால் இதாங்க. எனக்கு தெரிஞ்சு வெற்றி தேட்டரோட இங்கே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது மதுரையில் வந்து இந்த தேட்டருக்கு போய் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, அதாவது கேண்டீனில் போய் வச்சுருப்பீங்க, நம்ம கம்மிக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. தூக்கமாக ஒரு சுட்டு ஃபுல்லாக பார்த்து லாஸ்ட்டில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? படம் முடிஞ்சு நான் கீழே வந்துட்டேன். நான் இதெல்லாம் வீட்டுக்கு போய் கண்டு பண்ணுறேன். ஓகேவா? மக்களே, புஷ்பா 2 படம் பார்த்தாச்சு. இப்போ புஷ்பா 2 மூவி ரிவ்யூ சொல்லணும்னா, ஆஸ் அ அல்லு அர்ஜுன் ஃபேனாக நீங்கள் வந்து இந்த புஷ்பா 2 படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஆஸ் அ நார்மல் ஃபேனாக பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே லேகாக இருந்துச்சு. நிறைய இடத்துல தூக்கமாக இருந்துச்சு. அது வந்து ஐநாக்ஸ் தேட்டர் போய் மதுரையில் அது சொல்லவே தேவையில்லை. உட்காந்து ஆடுன்னு போட்டு சாவடிச்சாங்க. டயத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டயத்துக்குலாம் போட்டுருவாங்க டிஸ்பிளே. படம் போடுறது வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் மேலேயே ஆடு போடுறாங்க. மற்ற எந்த தேட்டர்லையுமே அப்போலாம் போட்டுறது இல்லை, நான் பார்த்ததில்லை. ஐநாக்ஸ் ரொம்ப நிறைய ஆடு போடுறாங்க. இந்த படம் 1000 கோடி வசூல் வருமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே வராது. இது வந்து பெருசாக எமோஷனும் இல்லை. திடீர்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த லாரி வந்து தண்ணியில் போகிற சீனாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் சூப்பராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு மேலே வந்துட்டு எதுக்கு இது பண்ணுறாருன்னு சொல்லி தெரியாமல் அப்படியே கதை எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகுது. திடீர்னு வந்துட்டு அந்த வில்லனோடது முடியுது, திடீர்னு வந்துட்டு இந்த பண்ணி கடத்துற மாதிரி வருது. அது ப்ராப்பராக லீடில் மாஸ் பண்ணலாங்க. ஆனால் அந்த மாசே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு இன்னும் மாஸ் பண்ணணும், இன்னும் மாஸ் காட்டணும்னு சொல்லி பண்ணுறப்போ அதே வந்து ஒரு கடத்துக்கு மேலே தமாசா மாறிடுது. அந்த மாதிரி தான் இதில் இருக்குது. நிறைய இது நம்புற மாதிரி இல்லை. ஓப்பனிங் சீன் வந்து எடுத்தோடனே ஒரு ஜப்பானில் வந்துட்டு ஜப்பான் மொழியில் பேசிட்டுலாம் ஒரு ஃபைட் இன்ட்ரோ வருது. அது எதுக்காக வந்துச்சுன்னே தெரில. கனவு மாதிரியே அதை முடிச்சிட்டாங்க. அது வந்து நம்புற மாதிரியே இருக்காது. அது வந்து ரொம்ப வந்துட்டு நம்புற மாதிரி லாஜிக்லெஸ்ஸாகவே இருந்துச்சு. எடுத்தோடனே அப்படி ஒரு படம் ஆரம்பிக்கிறப்பே அப்படி நான் என்னடா அது வந்துட்டு சிரிப்பா புஷ்பா 2 வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு இது மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் ஒரு ரொம்பவே வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து போனேன். நீங்கள் வந்து எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ணாது. புஷ்பா 2 வந்துட்டு இந்த புஷ்பா 1க்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து இதில் திரும்ப கொண்டு வரணுன்றக்காண்டி புஷ்பா 2க்கு வந்துட்டு நீங்கள் நேஷனல் அவார்டு கொடுக்கணுன்றக்காண்டியே, அதாவது இந்த சேலை கட்டிட்டு வந்து ஒரு ஃபைட் பண்ணுது, அந்த சீன்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு பாட்டு ஃபைட்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே கிட்டத்தட்ட வந்து நான் வந்து நேஷனல் அவார்டு அடுத்து வாங்கணுன்றக்காண்டியே திணிக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு சீன் வரும், சேலை கட்டிட்டு வந்துட்டு ஃபைட்லாம் பண்ணுவார், பாட்டு ஆடுவார். அதெல்லாம் அது வந்துட்டு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. உட்காந்து பாட்டு பாடி முடிச்சு திரும்ப இங்கே வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி முடிச்சு திரும்ப அதில் ஃபைட்டை போட்டு அதை வந்து நம்ம இது பண்ணுறாங்க. நான் சேலை கட்டி இப்படி பண்ணியிருக்கேன் பாரு, இந்த என் கூட இருக்கிற ஆளுங்களாம் இப்படி பண்ண மாட்டாங்க, நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து
ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது மூலிமா நேஷனல் அவார்டு வாங்கணுன்ற மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி பண்ண மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதில் வந்துட்டு இப்படி நானே வந்து டயர்டாக தான் இருந்தேன், ரொம்ப டயர்டாக தான் இருக்குது என்னமோ. அப்படியும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் தூங்கலை, படம் ஃபுல்லாக மேக்ஸிமம் பார்த்து முடிச்சிட்டேன். இதில் புஷ்பா 3 வேறு வருது. அண்ட் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பட்ஜெட்லாம் குறைச்சிட்டு சேலரிலாம் குறைச்சிட்டு ஒரு ப்ராப்பரான கதையை எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னா தான் ஹிட் ஆகும். கிளைமேக்ஸில் யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க வராங்க வில்லனா, அதை மட்டும் தான் வந்து சொல்ல முடியும். காமெடி பார்த்திங்கன்னா ஒரு சில பாசிட்டிவ் இருக்குது. இந்த உச்சா காமெடி ஒன்று வரும், அதுமாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி காமெடி சீன்ஸ் பாத்து சீன்ஸ்லாம் ரொம்ப மாசாக இருந்துச்சு. அவரோட ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. புஷ்பா ரோலுமே பாத்து அவருக்கு கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு ஃபேஸ் ஆஃப் இல்லை, 2 பேருக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன் நான். அது வந்து ஃபேஸ் ஆஃபே இல்லாமல் 2 பேரும் அந்த டைமில் பெருசாக மீட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே ஒரு ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் வந்து அதை கொஞ்சம் பில்டப் பண்ணி சூப்பராக பண்ணிக்கலாம். அவ்வளோ அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி வந்து நாங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, சீக்கிரமாகவே வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து தரணும். போய் மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, 6:40 கிட்ட ஆயிடுச்சு. பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி போடுற வீடியோ, டெய்லி இல்லை ரெகுலராக போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சண்டே வந்து நான் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த புஷ்பா பற்றி பேசலாம், ஓகேவா?